அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ஹிந்தி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய முக்கிய செய்திகளை பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி என்ன செய்திகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இங்கே ஏரோ இந்தியா இஸ் த கும்ப் ஆஃப் ரிசர்ச் சேஸ் ராஜ்நாத் சிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன நிகழ்வுங்கிறத மட்டும் தெரிஞ்சுப்போம். 15th எடிஷன் ஆஃப் ஏரோ இந்தியா எக்ஸிபிஷன், ஓகேங்களா? 15th எடிஷன் ஆஃப் ஏரோ இந்தியா எக்ஸிபிஷன் எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பெங்களூரில் வந்து நடந்திருக்கு, சரியா? ஸோ அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நிறையா ஏர்கிராஃப்ட்ஸ், ஃபாரின் கண்ட்ரீஸோட ஏர்கிராஃப்ட்ஸ் எல்லாமே வந்து அட்வான்ஸ்டு ஜெட் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க, சரியா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட்ஸ் ஆன் அன்அப்ஜெக்ஷனபிள் புறம்போக் லேண்ட் டு கெட் பட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அன்அப்ஜெக்ஷனபிள் லேண்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு பட்டா வழங்க போகிறாங்க. அதாவது பார்த்தோம்னா நமக்கு யாருமே கிளைம் பண்ணாத ஒரு லேண்ட், ஓகேங்களா? புறம்போக்கு நிலங்களில் யாருமே கிளைம் பண்ணாமல் இருக்காங்க அப்படிங்கிற அந்த மாதிரி நிலங்களில் இருக்கவங்களாம் அரசாங்கத்துக்கிட்ட பட்டா வாங்க போவாங்க, சரிங்களா? ஸோ ஒரு சில பேருக்கு கிடைக்கும், ஒரு சில பேருக்கு கிடைக்காம இருக்காது, ஓகேங்களா? இப்போ தமிழக முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் நேற்று கேபினெட் மீட்டிங் வந்து நடந்திருக்கும். அந்த கேபினெட் மீட்டிங்கில் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன முடிவு எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 4 மாவட்டங்கள், கிட்டத்தட்ட சென்னையோட எல்லையிலிருந்து ஒரு 32 கிலோமீட்டருக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா நிறைய மக்கள் வந்து இருக்காங்க. நிறைய பேர் புறம்போக்கு நிலங்கள்ல இருக்காங்க. அவங்களுக்கு பட்டா தேவை இருக்கு அப்படிங்கிறத நம்மளோட கேபினெட்ல டிஸ்கஸ் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 86,000 பேருக்கு அரசாங்கம் பட்டா வழங்க போறாங்க. அடுத்த 6 மாதங்களுக்குள்ள இந்த பட்டா வழங்கக்கூடிய பணிகள் அப்படிங்கிறது முடிவடையும் அப்படிங்கிறத நேற்று கேபினெட் மீட்டிங்ல நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ மக்களுக்கு நிலங்கள் வழங்க போறாங்க, சரிங்களா? அதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா நமக்கு எடிட்டோரியல் பேஜில் இந்த தமிழக மீனவர்கள் இந்திய மீனவர்களை வந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க இல்லையா? ஸோ அதை பற்றின ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருந்தாங்க. ட்ரபிள்டு வாட்டர்ஸ், இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா மஸ்ட் ஃபெசிலிட்டேட் டிஸ்கஷன்ஸ் அமாங் தேர் ஃபிஷர்மேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய மீனவர்கள், குறிப்பாக தமிழக மீனவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு இலங்கையோட எல்லையில் போய் வந்து மீன் பிடிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம அதை செய்திகளில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டனர், தாக்கப்பட்டனர், இது எல்லாமே நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டே இருக்கிறது தான், ஓகேங்களா? ஏன்னா இன்டர்நேஷனல் மேரிடைம் பவுண்டரி லைன் அப்படின்னு சொல்லி இருக்கும், IMBL, சரிங்களா? இதை கிராஸ் பண்ணி போகிறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா இவங்க கடற்பரப்பில் இந்திய எல்லையை தாண்டி இலங்கைக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. இந்தியாவில் இந்திய எல்லையை தாண்டி ஏன் போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு அவங்களுடைய அந்த மீன் பிடிக்கக்கூடிய மெத்தடாலஜி அப்படிங்கிறது, சரிங்களா? அவங்க யூஸ் பண்ணக்கூடிய வலைகள், நெட் அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம தமிழக மீனவர்கள் பொதுவாக பார்த்தோம்னா பாட்டம் ட்ராலி அப்படிங்கிற இந்த ஒரு மெத்தடாலஜி தான் பயன்படுத்துகிறாங்க, சரிங்களா? ஸோ இந்த பாட்டம் ட்ராலிங் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நெட் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்ன கேப்ஸாக இருக்கும், ரொம்ப 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 சின்ன சின்ன மைன்யூட் கேப்ஸாக இருக்கும். கம்பேர்டு டு அதர் டைப் ஆஃப் ஃபிஷிங் நெட்லாம் பார்த்தோன்னா ரொம்ப பெரிய பெரிய கேப்பாக இருக்கும், சரிங்களா? ஸோ இதனால இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணப்பே நமக்கு புரியுது. இதை நம்ம கடலில் போடுறோம் அப்படின்னா இந்த வகையான நெட்டுகளை நம்ம பயன்படுத்துகிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா மீன்களை மட்டும்தான் பிடிச்சிட்டு வரும், சரிங்களா? ஆனால் இந்த வகையான நெட்டுகளை பயன்படுத்துகிறப்ப என்ன ஆகுதுன்னா மீன்களை மட்டும் பிடிக்காமல் அங்கே இருக்கக்கூடிய கடல் வளங்கள், அந்த பாசிகள் எல்லாத்தையுமே வந்து மொத்தமாக அப்படியே அள்ளிட்டு வரனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த இந்திய கடற்படையோடைய அந்த இந்திய கடல் எல்லையில் பார்த்தோம்னா நமக்கு மீன்களின் வளம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிச்சுது, சரிங்களா? ஸோ இந்த வளங்கள் கம்மியாக ஆரம்பிச்சனால என்ன ஆகுது அப்படின்னா இந்திய மீனவர்கள், தமிழக மீனவர்கள் இந்தியாவுடைய எல்லையை தாண்டி இலங்கையோட எல்லையில் போய் மீன் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து கான்ஃப்ளிக்டிங் பாயிண்ட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த நெட் வகைகள், ட்ராலி நெட் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம், பாட்டம் ட்ராலிங் அப்படிங்கிற மெத்தடாலஜி தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம கடற்பரப்பில் இருக்கக்கூடிய வளங்கள் கம்மியாகி மீன்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது கம்மியானதுனால நம்ம இலங்கை சைடில் போய் மீன் பிடிச்சிட்டு வரோம், சரிங்களா? ஸோ இதனால தான் இந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குது. இந்த வகையான மீன்பிடி வகையை வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழக மீனவர்களுமே எதிர்க்க தான் செய்கிறாங்க, சரிங்களா? இவங்க தமிழக மீனவர்கள் இந்த மாதிரியான ஒரு மெத்தடாலஜியை பயன்படுத்துகிறாங்க. அந்த ஒரு மெத்தடாலஜி பயன்படுத்தக்கூடாத, தடை விதிக்கணும் அப்படிங்கிறது வலியுறுத்துறாங்க, சரியா? ஏன்னா இலங்கையில் மீன் வளங்கள் அதிகமாக இருக்கான்னு கேட்டால் ஆமாம், அதிகமாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா அங்கே இந்த பாட்டம் ட்ராலிங் அப்படிங்கிறது பண்ணுறது கிடையாது அந்த ஊர் மீனவர்கள் எல்லாமே. ஸோ அப்போ பேச்சுவார்த்தைகள் நடத்தணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இருந்தாலும் இலங்கை அரசாங்கம் தற்போது புதிதாக பதவியேற்று கொண்ட அந்த அனுரகுமார திசநாயக்க அவருடைய அரசாங்கம் பார்த்தோம்னா பேச்சுவார்த்தைகளுக்கு தயாராக இல்லாத மாதிரி இருக்கு. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஃப்ரெஷ்ஷான அப்ரோச், மீனவர்கள் 2 குரூப் ஆஃப் மீனவர்களை வந்து பேச விடணும் அப்படிங்கிற ஒரு சஜஷன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது மே 2016 நடந்திருக்கும். அதன் பிறகு எந்த ஒரு பேச்சுவார்த்தையுமே
நடத்தப்படவே இல்லை. ஸோ மறுபடியும் ஒரு 8 வருஷம் கழிச்சு ஃப்ரெஷ் ரவுண்ட் ஆஃப் டாக்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் அவங்க பங்குக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டோட அந்த கண்டினியூஸ் நெகோசியேஷன்ஸ் அதை புஷ் பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அண்ட் தென் இந்திய மீனவர்கள், தமிழக மீனவர்கள் இந்த ட்ராலி வகையான நெட்டுகளை பயன்படுத்தாமல் இருக்கிறதுக்கு வேறு வகையான மாற்று ஏற்பாடுகளை பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சஜஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அதான் நமக்கு இன்னைக்கு எடிட்டோரியல் பேஜில் பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு இருந்த ஆர்டிகல்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆர்டிகல்ஸ் பார்த்துருக்கோம். நன்றி.